சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. கூட்டணி வந்து எல்லாருமே நாங்கள் கூப்பிட தான் செஞ்சோம். திமுகவை எதிர்க்கிறவங்க ஒன்று சேர்ந்தா திமுகவை ஒயிட் வாஷ் பண்ணலாம் அன்ற மாதிரி பிளானில் தான் எல்லாருமே கூப்பிட்டோம். யார் அந்த எண்ணம் இருக்கோ வாங்க. ஏன் சீமானன் வந்தால் கூட சந்தோஷமாக ஏற்றுந்துருப்போம். இந்தியா டுடே அந்த கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதில் என்ன சொன்னீங்க, எனக்கு கலைஞர் அவர்கள் வந்து ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், ஜெயலலிதா அவர்கள் ரோல் மாடல்னு போது தீயசக்தி எப்படி சார் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கு? மோடியை பிடிக்காத டிஎம்கே வாஜ்பாயை தலைவராக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? எடுத்துக்கிட்டாங்க சார். அது மாதிரி தான் விஜய் வந்து அந்த கான்க்ளேவ்ல சார். இப்போ அதிமுக ஜெயிச்சா சந்தோஷப்பட போகிறோம், திமுக ஜெயிச்சா சந்தோஷம், பாஜக ஜெயிச்சா நாங்கள் சந்தோஷப்பட போகிறோம். ஆனால் டிவிகே பொறுத்த வரைக்கும் சந்தோஷப்படலாம் சார். ஏன்னா டிவிகேக்கு யாரோட போட்டி தெரியுமா? சாட்டை துரைமுருகன் அவர்களோட தான் போட்டி. அவர் தனியாலாம் அவர் அடித்து இது பண்ண போகிறாரு. விஜய் முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. நான் அவரை அப்படி சொல்ல விரும்பலை. அவர் வந்து ஹைபிரிட் ஒர்க்ன்ற, ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஒரு மீட்டிங்கில் போய் பேசிட்டு வந்துடுறது, அதுக்கடுத்து திருப்பி வீட்டில் வந்துடுறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் வெளியில் போகிறது. ஸோ அந்த ஹைபிரிட் ஒரு நாள் வெளியில் போனாலே வந்து இத்தனை நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. விஜய் டெய்லி வெளியில் போனார்னா அப்புறம் பாஜக என்ன ஆகுது, அதிமுக என்ன ஆகுது, திமுக கண்டிப்பாக ஒரு கேள்வியை அவங்களே சொல்கிறதா செய்கிறாங்க. சார் சிம்பிள் சார். வந்து வைகோ அவர்கள் அரசியலில் வந்துட்டு ஜெயிக்காமல் போயிட்டார். ஓகே ஓகே. அடுத்து விஜயகாந்த்ங்கிறவர் எதிர்கட்சி தலைவனானாரு. இந்த 3வது விங்கிறது சிஎம் ஆவார்னு சொல்லலாம். இல்ல அதுதான் சார் எப்படி எடுத்துக்கலாம். அப்ப விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரா? அது அவருக்கு நடக்கல. இவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அடுத்த போஸ்டிங் என்ன சிஎம் போஸ்ட். ஆனா அது விஜய் கிடைச்சிருச்சுன்னா இந்த 3 வி எடுக்கலாம் சார். தமிழ்நாட்டில் 5,30,00,000 பேருக்கு மேலே ஓட்டு போட போகிறாங்க சார். அதில் பாதி பேர் ஓட்டு வரமாட்டாங்க, அதாவது 100% போல் ஆகாது சார். 4 கோடி பேரே வைங்க சார். 4 கோடி பேர் விஜய் ஃபேன்ஸாவா சார் இருப்பாங்க? அது ஒரு 1.5 கோடி பேர் விஜய் ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் ஆட்சி அமைச்சிருவாங்க. அது போடணும் இல்லை சார். அந்த 1.5 கோடி பேர் வந்து அதுக்கு வயசு இருக்கணும் சார். பண்ணிட்டாருன்னா பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். விஜய் கூட்டணிக்கு வரலன்னொன்னே விஜய் செய்யறது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது கொடி பறக்குதுனார் எடப்பாடி பழனிசாமி அவர்களால். கொடி பறக்கவே இல்லை, யாரோ ஒருத்தர் கொடி ஆட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் விஜயோட வருகையை நீங்க எதிர்பார்த்திருந்தது பாஜக கூட்டணியும் எல்லாம் இந்தியன் அலையன்ஸ் ஃபுல்லாக எதிர்பார்த்திருந்தாங்க. விஜய் வரலன்னொன்னே விஜய் மீது அவதூறுல அள்ளி வீச தொடங்கி சார். இது எங்க ஆரம்பிச்சது நான் சொல்றேன் சார். கூட்டணி வந்து எல்லாருமே நாங்கள் கூப்பிட தான் செஞ்சோம். அதாவது திமுகவை எதிர்க்கிறவங்க ஒன்று சேர்ந்தா திமுகவை ஒயிட் வாஷ் பண்ணலாம் அன்ற மாதிரி பிளான்ல தான் எல்லாருமே கூப்பிட்டோம். யார் அந்த எண்ணம் இருக்கோ வாங்க. ஏன் சீமானன் வந்தால் கூட சந்தோஷமா ஏற்றுந்திருப்போம், ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்க வரல, அது முடிஞ்சு போச்சு. அவர் எப்போ வந்து தீய சக்தி, அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஊழல் சக்தி என்னாரோ அப்பலும் தான் அதிமுக மாற்று தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மாற்றுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தீய சக்தி தானே சொல்லுவார். அவங்க தூய சக்தி நான் சொல்ல முடியும். யார் தீய சக்தின்னு சொன்னாரு? திராவிட கட்சிகளுக்கே மாற்றாதான் வந்திருக்கு. அது தமிழக வெற்றிக்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன செங்கோட்டையன் தான் சார் உட்கார்ந்துருக்காரு. சரி, இதே செங்கோட்டையன் வாச்சாத்தி ஊழல் என்ன சொல்லுவீங்க? வாச்சாத்தி ஊழல்னா எடப்பாடி பழனிசாமி மேல எத்தனை ஊழல் இருக்கு, எஸ்பி வேலுமணி மேல எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்குது, விஜயபாஸ்கர் மீது எத்தனை இருக்கு. அப்படி பார்த்தா அதிமுகவோட அமைச்சர் பட்டியல கொண்டு போய் அண்ணாமலையே கொடுத்திருக்காரு, அதிமுக மேலேயும் கொடுத்திருக்காரு. ஊழல் திமுக மேலேயும் தான் இருக்கு. நான் என்ன விஜய் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல போறீங்க? கார் வழக்குங்க, அடுத்த இந்த வழக்குன்னு சொல்ல போறீங்க. இதுதான் சார். அதுதான் சொல்லணே. நான் பர்சனலா கூட பேச விரும்பல. பர்சனலா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பத்தி நாங்க என்னைக்குமே பாஜக அந்த மாதிரி அவங்க பர்சனல் விஷயம் பேசல. இதை வந்து தான் பாஜக பேசியிருக்கேன் பர்சனல் விஷயத்தை. நயனா நாகேந்திரன் பர்சனல் விஷயத்தை பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது எப்படி பேசினாருன்னு பாத்தீங்களா? அது ஒரு லைன் சொல்லிட்டாரு. அதுக்கான அவ்வளோ வெடிச்சாங்க. யாரு? கனிமொழி அவர்கள், டாக்டர் ஷர்மிளா அவர்கள்லாம் அவ்வளோ வெடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அத்தனை மைக்குக்கு முன்னாடி. ஒரு லேடி, அதாவது எங்க சொந்தக்காரர் தான் அவரு, பார்த்தீங்கன்னா என்னை வந்து தப்பா கூப்பிட்டாரு, கார் அனுப்புறேன் வரியாண்டு. யாரை சொல்லணும்னு புரியுதுங்களா? இன்னைக்கு சேர்ந்தாரு ஓபிஎஸ் உடைய பையனை சொன்னாங்க. அதை பத்தி இன்னைக்கு பேசுவாங்களான்னு தெரியல சார். நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர்கள் மேல இருந்தா ஊழல் கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும், எல்லாமே நடக்கும். அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா ஊழல் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு, நம்ம புரட்சி தலைவி மேலே ஊழல் கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனால் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இதை வந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் புரட்சி தலைவர் ஃபோட்டோ வச்சு தானே பேசுகிறீங்க. நீங்கள் இந்தியா டுடே அந்த கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதில் என்ன சொன்னீங்க, எனக்கு கலைஞர் அவர்கள் வந்து ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், ஜெயலலிதா அவர்கள் ரோல் மாடல்னு போது
தீய சக்தி எப்படி சார் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும்? இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிக்கல சார், இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, நான் போயிட்டு எனக்கு அவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு அவர் தான் என் வழிகாட்டின்னு சொல்ல முடியுமா? முரண் பாருங்க, ஒரு முரண் இருக்கு இல்லையா? ஒன்றும் உங்களை பிடிக்காம போயிடணும். இல்லைன்னா இப்போ அவர் பெரியாரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். மோடியை பிடிக்காத டிஎம்கே வாஜ்பாயை தலைவராக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? எடுத்துக்கிட்டாங்க சார். அது மாதிரி தான் விஜய் வந்து அந்த கான்க்ளேவ்ல பேசின ஒரு விஷயம். ஒரு கட்சியினுடைய கொள்கையும் சித்தாந்தமும் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக அவர்கள்ட்ட பிடிச்ச விஷயங்களை இவங்க சொல்லலாம். இவங்களுக்கு சினிமாவிலிருந்து வந்ததுனால ஒரு முன்னோடியா அவர் எடுத்திருக்காரு. அவர் காமராஜரை சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அரசியல்ல. சினிமாவிலிருந்து வந்தவர் காமராஜர், அவர் கலைஞரும் சினிமால இருந்து வந்தவர், ஜெயலலிதாவும் சினிமால இருந்து வந்தவர்கள், எம்ஜிஆரும் சினிமால ஒரு சினிமா நடிகர். அதை சொல்றது என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் சொல்றீங்க. எனக்கும் உங்களுக்கும் முக்கியமா தெரிஞ்சவர், இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆஃப் த கேமரா கூட. அந்த கொள்கை தலைவர்கள் வைக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவர் கூட, முக்கியமான பேர் சொல்ல வேணாம், அவர் வந்து இப்போ அங்கே 2-3 தலைவர்களை எக்ஸ்ட்ரா சொன்னார். யாரை சொன்னார்னா பாரதியாரை வைக்க சொன்னார், வஉசியை வைக்க சொன்னார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் வைக்கல? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரும் சமுதாய தலைவர்களாக அவங்க அடக்கிற வேலை தான் செஞ்சுருக்காங்க. இது பர்சனலாகவே எனக்கு தெரியும். அதனால தான் அந்த கட்சி மேலே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை. இப்போ தம்பிகள் வந்து நம்மளை கொதருவாங்க கீழே கமெண்ட்ஸில், தாவேக்காவை பற்றி நீங்கள் எப்படி பேசுறியா? தாவேக்காவை எல்லாம் என்ன நினச்சோம்? முதல் நாள் வந்து வரும்போது சரி அவங்க வேற ஒரு இதில் இருக்காங்க, அவங்க வந்து திமுகவை அடிக்கிறாங்க, திமுக வந்து ஏன்னா மேடையிலே சொன்னார் சார், நம்ம யாரையும் தப்பாக பேச மாட்டோம், நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம போயிட்டு நம்ம இதுக்கு மட்டும்தான் அட்டாக் பண்ண போகிறோம், தப்பாக யாரை பற்றி பேசல சார். திமுகவாவது சொந்த ஐடியில் திட்டுவான் சார், அதாவது குடும்பத்தை எழுப்பான், எல்லாம் இருப்பான். இங்கே நம்ம தம்பிகள் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி 10 வச்சுருக்காங்க. ஃபேக் ஐடி 10, அதுவும் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, 1000 ரூபாய் வேற கொடுக்குறாரு இல்லையா, இப்போ லேப்டாப் வேற கொடுக்குறாரு இல்லையா, 10 ஐடி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 10 ஐடிலையும் வந்து நம்ம குடும்பத்தை திட்டுறது எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம யாருமே விஜயை தப்பு சொல்லலை, விஜய் வேணான்னு. இவங்கெல்லாம் விஜயுடைய ஃபேன்ஸானு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் விஜய் வந்துட்டு இந்த கரூர் இன்சிடென்ட்டை வச்சு விஜய்க்கு எதிராக பின்னப்பட்ட ஒரு வலை மாதிரியே கூட இதுவும் இருந்துட்டு போகலாம் சார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட அபிமானியாக தான் இருந்தோம், திமுக அபிமானியாக இருந்து 3 வருஷம் கட்சி மாறல. 3 வருஷம் அது ஒரு பிரேக் எடுத்துட்டு எது நாட்டுக்கு நல்லது. ஏன்னா நான் வந்து கத்தாரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது தான் தெரிஞ்சு என்னடா இப்படி மதிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு இலங்கை தொடர்புகள் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படி மதிக்கிறாங்க. இப்போது ஸ்ரீலங்காவில் மழை பெஞ்சது இல்லையா, அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க சார். 900 crores கொடுத்துருக்காங்க சார் அவங்க ரயில்வே நெட்வொர்க்கை சரி பண்ணுறதுக்கு, லைன் ஆஃப் கிரெடிட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு 900 crores கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம உதவி கரனை நீட்டிட்டு இருக்கோம் எல்லா நாடுகளுக்கும். நேற்றுக்கு பாருங்க இஸ்ரேலில் பிரதமர் கிடைச்ச வரவேற்பை பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியில் போகும்போது தான் தெரியுது. அண்ணாமலை அண்ணன் எப்பவுமே சொல்லுவார், அவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் தலைவரான போது சொன்ன வார்த்தை, இவங்க யாரும் கும்மிடி பூண்டியை தாண்டல. நானும் தான் சொல்கிறேன், நானும் கும்மிடி பூண்டியை தாண்ட வரைக்கும் நானும் வந்து ஊன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நம்ம ஒரு வெளியில் போகிறோமோ, எப்போ இந்த அகிலத்தை பார்க்குறோமோ, அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே நம்ம வந்து இங்கே உட்காந்து குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம்னு சொல்லி தான் 3 வருஷம் ஆச்சு இந்த கொள்கையை ஏற்றுக்க. சும்மா கட்சி மாதிரி வரல, இந்த கொள்கை ஏற்றுக்க 3 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சொல்கிறோம், விஜய் நல்லா பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க சார். 2 வகை இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ற கோட்பாடுகள் எல்லாமே சரியான விஷயம் தான் பேசிட்டு. 3 வகை அரசியல் இருக்கு சார். அதாவது ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா 3 வகையான ஒர்க் இருக்கு. ஒன்று ஆஃபீஸ் போய் பண்ற ஒர்க், இன்னொன்று இந்த கோவிட் டைம்ல வந்துச்சுல ஒர்க் ஃப்ரம் ஹோம், இன்னொன்று ஹைபிரிட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு. அதாவது 4 நாள் வீட்டில் உட்காந்து வேலை செய்யலாம், 1 நாள் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கலாம். இது கேட்டகரியாவே இப்போ நம்ம பிரிச்சலாம் சார். எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் பறந்துகிட்டே இருக்காரு, அண்ணாமலை அவர்கள் பறந்துகிட்டே இருக்காங்க, மற்ற எல்லா தலைவரும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் தெருமுனை பிரச்சாரமாகட்டும், அந்த நிகழ்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. 2வது எடப்பாடியார் இன்னும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. டிடிவி அண்ணன் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு அழகான வீடியோ பார்த்தேன், யாரு நம்ம அன்புமணி ஐயாவும் அவங்க மனைவியும் ரோட்ல சந்திச்சது. ஏன்னா 2 பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கட்சியை வளர்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது வந்து இவரே சொல்றேன், நம்மளுடைய முதல்வர் அவர்களே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த தென்மண்டல மாநாடு, மேற்கு மண்டல மாநாடு, மகளிர் மாநாடுன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து அதுதான் சார் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ற அந்த ப்ராப்பர் ஒர்க்கிங். இது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஒர்க் சார். ஹைபிரிட் ஒர்க்குன்னா இப்போ வந்து விஜய் முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க, நான் அவரை அப்படி சொல்ல விரும்பலை. அவர் வந்து ஹைபிரிட் ஒர்க்குன்ற, ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஒரு மீட்டிங்கில் போய் பேசிட்டு வந்துடுறது, அதுக்கடுத்து திருப்பி வீட்டில் வந்துடுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் வெளியில் போகிறது. ஸோ அந்த ஹைபிரிட் ஒரு நாள் வெளியில் போனாலே வந்து இத்தனை நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. விஜய் டெய்லி வெளியில் போனார்னா அதான் சார், அது நீங்கள் விஜய் டெய்லி வெளியில் போனார்னா அப்புறம் பாஜக என்ன ஆகுது, அதிமுக என்ன ஆகுது, திமுக கண்டிப்பாக ஒரு கேள்வியை அவங்களே சொல்றதா செய்கிறாங்க சார். சிம்பிள் சார். இப்போ எங்களுக்கு
அவருக்கும் தான் அந்த தடை இருந்துச்சு. ஏன்னா கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு அந்த கோர்ட்ல அந்த இஷ்யூ இருந்தனால பாஜக அப்படி ஒரு கூட்டங்கள் வந்துட்டு கட்டுக்கடங்காத இல்ல, கூட்டம். அதனால நீங்க பிரச்சனைங்கிறது பாஜகவே இல்ல. விடுங்க சார். நான் பாஜக அதிமுகவுக்கும் அதே மாதிரி இல்ல தான் பாஜக டாபிக்கே உள்ள அதிமுகக்கு என்ன சார் கிரௌட் வரல? அதிமுகவுக்கு அப்படி கட்டுக்கடங்காத விஜய்க்கு சார், வந்த மாதிரி நான்- கூட்டத்தை நான்- ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி வந்துட்டு பெரிய அளவு வந்துட்டு எடப்பாடி அவர்களாலோ ஓபிஎஸ்ஓ இவர்களால வந்துட்டு ஃபார்ம் பண்ண Okay, முடியலங்கிறது sir. தெரிஞ்சிருக்கு. மதுரையில நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்துல விஜயகாந்த் வச்ச மாநாடு இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த கிரௌட் வருதா? இப்ப நடத்துனாங்க, நல்ல கிரௌட் வந்துச்சு, நான் இல்லன்னு சொல்ல. நம்ம விஜயகாந்த் அவர்கள் விஜயோட ஒப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயகாந்துக்கு இந்த கிரௌட் வந்து ஒரு பெரிய விமர்சனம் விஜயகாந்த் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு வந்து மறுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு விஜய்க்கு இன்னைக்கு வர கிரௌடு தானே பார்க்கப்படுது. அது எந்தவித பணமும் செலவழிக்காமல் செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்றாரு, அதிமுக கூட்டம் கூட்டுறதா இருந்தா நாங்கள் என்ன கொடுத்து கூட்டு வருவோங்கிறது தெரியும். ஆனால் எனக்கு விஜய்க்கு சொல்லி முடிச்சோடனே 10,000 பேர் வந்து நிற்கிறாங்க. ஓகே சார், நான் சொல்ற கணக்கு அதான் சொல்றேன். சுறா, அதுக்கு அடுத்தது வந்து வேட்டைக்காரன், பிகிலு, அடுத்தது வந்து லாஸ்ட் என்ன சார் படம் வந்து கோட்டுன்னு கூட பேர் வச்சிருக்கலாம் யாராவது குழந்தைங்களுக்கு. கோட்டுன்னு வரலாம். இல்லை இந்த பகவந்த் கேசரி படம் இருக்கே சார், இப்போ பிரச்சனையா இருக்கு, என்ன படம் அது? இல்ல பவன் கேசரி வந்து தெலுங்குல வந்து அதுதான் அந்த படம் தான் இப்ப எடுத்திருக்காங்க. இந்த ஜனநாயகன் படமே வெளியில வரல. ஆனா அது பவன் கேசரி நீங்களா சொல்றீங்க, படத்தையும் ரிலீஸ் பண்ண வர மாட்டாங்க, சென்சாரை வச்சு வந்து பகவன் கேசரி பார்த்தேன் சார், நல்லா இருக்கு. பவன் கேசரி தான் அப்புறம் ஜனநாயகன்னா அப்ப பிஜேபிக்கு எல்லாமே தெரிஞ்சா அப்ப தெரிஞ்சாலும் முடக்குறீங்க நீங்க. அப்போ இது நீங்க தான் சொல்றீங்க, டைரக்டர் சொல்லல, ஹீரோ சொல்லல. ஓகே, நான் சொல்றேன் படம் யாருமே சார் இது யார் சொல்றாங்கன்னா பாஜக காரங்க இல்ல இல்ல அது பவன் கேசரி இல்ல இல்ல சொல்றீங்க. இது வந்து யார் சொன்னாங்க? பாஜக கட்சிக்கே போட்டு காமிச்சிட்டாங்க. இல்ல இல்ல அதான் சொல்றேன் சார், இது அரசியலை தாண்டி பேசுவோம். இது எப்படி தெரியும்னா, நான் தெலுங்கு படங்கள் பார்ப்பேன் சார், எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட். இது விடிவி கணேஷ் இந்த சங்கராந்தின்னு ஒரு படம் வந்தது சார் போன வருஷம், நல்ல ஹிட்டான படம், வெங்கடேஷ் நடிச்ச படம். அதுல வந்து விடிவி கணேஷ் சொன்னது இந்த மாதிரி அனில் ராவிபுடி டைரக்டர் அவரை வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ண கூப்பிட்டாருன்னு சொன்ன இதுதான் இது. அதுக்கு அடுத்தது விஹெச் வினோத்தும் அந்த இதுல ஆடியோ லான்ச்ல பேசினேன் சார். அதான் சொல்ல சார், நானும் விஜய் ஃபேன் சார். திருப்பாச்சி படம் சார், படத்தை வெளியிட மாட்டேங்கிறீங்களா? எல்லா நெருக்கடிகளையும் கொடுத்து அந்த படம் சரி படம் வெளியில வர்றதுனால வந்துட்டு என்ன பாஜகவினுடைய வாக்கு வங்கி குறைய சார் பாதிக்கப்பட்ட, நீங்க சொன்ன பாதிக்கப்பட்ட விஜய் எந்த இடத்துலயும் பேச மாட்டார். விஜய்க்காக கொலை கொடுக்கறது தான் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆதவ ஒரிஜினா நீங்க வெளிப்படையா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ அந்த கட்சி சார்பா நான் சொல்ல முடியாது, நான் வந்து கட்சிக்கு பேரவோ கிடையாது. அவங்க வந்து கரெக்டா அந்த இடத்துல சொல்லிட்டாங்க சார். இப்போ ஆதவ ஒரிஜினா சொல்லிட்டாரு, விஜய் பேச மாட்டாரு, ஆனா விஜயை பத்தி எல்லாருமே அதான் சார் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல சார், இப்போ எனக்கு பசிக்குது சார், எனக்கு எல்லாம் தலை சுத்துது சார், எனக்கு தண்ணி கொடுங்க, நான் தான் கேட்கணும். இப்போ நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு தான் வந்து தண்ணி கொடுப்பாங்க, கரெக்டா? விஜய் எதுவுமே பேசல அதை பத்தி. அது ஒரு டாபிக். ரெண்டாவது டாபிக் எடுத்துக்கோங்க. நான் உங்க இன்டர்வியூ எடுத்துட்டு வந்த ப்ரூஃப் இந்த மாதிரி கேப்பீங்க என்ன சார். இப்போ பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ கூலி படம் வந்துச்சு, கரெக்டுங்களா? நீங்கள் இவரை கொதறி வச்சிட்டீங்க, ரஜினி ஃபேன்ஸை கொதறி வச்சுட்டீங்க. அதே மாதிரி இப்போ மங்காத்தா வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. மங்காத்தாவை வந்து கொதறி வச்சிட்டீங்க. ஏன்னா வந்து கில்லி தான் டாப் ரிலீஸில், மங்காத்தா வரலன்ட்டு அவங்க ஃபேன்ஸ் அண்ட தியேட்டருக்கு போய் விசில் ஊதுனீங்க, வச்சு அடிச்சுட்டாங்க. அது அந்த செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூர்யா ஃபேன்ஸை அடிக்கிறீங்க. இவர் எஸ்கே சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி ஒரு படம்ன்ற போது 4 படம் வரதான் செய்யும். அதுவும் அது திமுக பேனரில் வந்த படம். அது நீங்கள் திமுக திட்டினா கூட ஓகே, பாவம் சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், அதில் நடிச்ச நடிகர், அவரை கொதறி வச்சிங்க. ஊர்ல இருக்க எல்லா ஃபேன்ஸ் சார், நான் சொல்றது ஃபேன்ஸை கொதறி வச்சிட்டீங்க. இந்த பக்கம் வாங்க, அரசியல் கட்சிங்க எல்லாரும் கூடயும் சண்டை. இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் சார், தேர்தல் எப்படி இருக்கும்னா திமுக அதிமுக 3வது ஃப்ரண்ட்ல இவர் இருக்காரு, நம்ம சீமான் அவர்கள் இருக்காரு. திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கறதான அரசியல் போயிட்டு இருக்கு. அது வந்து 1000 சொல்லலாம் சார். டிஎம்கே வெர்சஸ் வந்து என்டிஏ அலைன்ஸ் அப்படிங்கிறது நீங்க அதான் சொல்றாங்கல்ல, வாயால வடை சுடுறதுன்னா என்ன சொல்றாங்க. உண்மையா நடக்க போற போட்டி நான் சொல்றேன். திமுக வர்சஸ் அதிமுக போட்டி இருக்கு. 3வது ஃப்ரண்ட்ல இவங்க இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. திமுகவும் எந்த இடத்துலயுமே வந்துட்டு பேசவே இல்லை. திமுகவும் டிவிகே பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, டிவிகே டிஎம்கேவோட தான் பேசிட்டு இருக்கு. ஏடிஎம்கே அலைன்ஸ்னு ஒண்ணு இருக்குதுங்கிறதே இவங்க யாருமே பேசவே மாட்டாங்க. உதயநிதியே பேசுறாரு, எங்களுக்கு புதுசா வந்த கால்ல எங்களோட எதிரி அதிமுகன்றாரு. நாங்களும் சொல்றேன் திமுக தான் எங்க எதிரி. 3வது ஃப்ரண்ட் நாம் தமிழர் ரொம்ப நாளா களத்துல இருக்காங்க, கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்குறாங்க, உங்களுக்கு நாங்க மதிக்கிறோம். ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் மட்டும் தானே பேசுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசல சார். டிவி யார் எதிரி? அதான் சொல்றேன், டிவி கேக்கு யாரோட போட்டி தெரியுமா? சாட்டை துரைமுருகன் அவர்களோட தான் போட்டி. அவர் தனியால அவர் அடிச்சு இது பண்ண போறாரு. ஸோ அப்படிதான் நடக்குது போட்டி, வேற எதுவுமே கிடையாது. டிவிக்கு என்ற சொல்றேனே நல்ல ரசிகர் கூட்டம். நான் சொல்றேன் டிவிக்கு எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல சார், ஜெயிச்சா சந்தோஷப்படுவோம், கரெக்டுங்களா? எந்த தலைவரோ எந்த கட்சியோ ஜெயிச்சா சந்தோஷப்படுவோம். இப்போ அதிமுக ஜெயிச்சா சந்தோஷப்பட போறோம், திமுக ஜெயிச்சா சந்தோஷம், பாஜக ஜெயிச்சா நாங்கள் சந்தோஷப்பட போறோம். ஆனால் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் சந்தோஷப்படலாம் சார். ஏன்னா அடுத்தது ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆச்சு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி கவலை பண்ணாங்க. என் தலைவர் படம் வந்துருச்சுன்னு ஜாலியாக போவாங்க சார். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சார் உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் ஒரு சர்டன் டேட் வைங்களேன், ஒரு ஏப்ரல்
10ஆம் தேதி இல்லை ஒரு 15ஆம் தேதி நம்ம நியூ இயர்ஸ் டே சார், எலெக்ஷன் 14ஆம் தேதி எலெக்ஷன் வைங்கள, தமிழ்நாடு எலெக்ஷன் அன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் சார். சார் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட வருவாங்களா பூத்துக்கு, இல்லைன்னா அங்கே கொடி கட்டி என் தலைவன் சொல்லிட்டு அப்படியே அந்த பேப்பரை தூக்கி அடிப்பாங்களா ஸ்க்ரீன்லன்னு சொல்லுங்க சார். விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட தான் போவாங்க, கண்டிப்பா வர மாட்டாங்க சார். ஏன்னா விஜய் தெளிவாக சொல்லி வர அரசியலையும் சினிமாவையும் விஜய் எந்த இடத்துல, அதாவது ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் விழா நடக்கும் பொழுதே வந்துட்டு தெளிவா இருப்பார் சார். அவர் தெளிவா இல்ல அதுல தெளிவா இருப்பார். எப்படி தெளிவா இருப்பாரு? விஜய் தெளிவா தான் இல்ல இந்த விஷயத்துல விஜய் ரசிகர்களுக்கு சொல்ல எப்படி தெளிவா இருப்பாருன்னா, நல்ல ஆர்கனைஸ்டா ப்ரோக்ராம் நடக்கும். சினிமா ப்ரோக்ராம்னா மலேசியால அந்த மலேசியா ப்ரோக்ராம் நடத்தினால அவ்வளவு தேங்க் பண்ணார்ல, அவர் மேல அவ்வளவு கேஸ் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா கூட்டத்துல வெயில்ல நிக்கணும், வெயில்ல நின்று பார்த்து நல்லா பாட்டில் 2-3 பாட்டில் இருக்கிற பாட்டில தூக்கி போடுவாரு. இதுதான் இது சார். விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா வீட்டில் விஷத்தை வைப்பேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து வெளிப்படையா வீடியோ போடுறது, தமிழ்நாடு அதையும் பார்த்துட்டு தான் இருக்குது. இப்படி வெறித்தனமான ரசிகர்களை வந்துட்டு ஒருத்தர் வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அதுதான் வீட்டுக்கு 2 ஓட்டு கன்ஃபார்ம்ங்கிற அளவுல இருக்குது சார். எனக்கு அதான் சொல்றேனே, இது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை வந்து நம்ம எப்படி அசால்ட்டா கடந்து சார். அரசியல் இயக்கம் விஜய் இல்லைன்னா வந்துட்டு மீடியால லைவ் இல்லைங்கிற நிலைமை மாறி போச்சு. விஜய்னா தான் சோஷியல் மீடியால வியூஸ்னு மாறி போயிட்டு இருக்குது. எக்ஸாக்ட்லி சார், அதுதான் சொல்றேன். இந்த சோஷியல் எங்கேயும் பேமெண்ட் கொடுத்தா அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணல சார். எண்ட் ஆஃப் த டே சார், நான் பாத்தீங்கன்னா சார், நான் ஒரு சிறியவன். ஆனால் எனக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா, நான் 5 வயசு இருக்கும்போது வைகோ அவர்கள் செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம திருவான்மியூர் ஹாட் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் அங்கேருந்து நந்தனம் நம்ம பசும்பொன் தேவரையாவுடைய சிலை இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் நடந்த 5 வயசுல வைகோ அவர்கள் அப்போ வந்து பஸ் சின்னமோ வேன் சின்னமோ கொடையும் இல்லை பம்பரமும் இல்லை, அப்படி நடந்தவன் நான். வைகோ அவர்கள் வந்தாருன்ட்டு அவ்வளோ பேசுகிறவர், திமுக உடச்சிட்டு வந்தார். என்ன ஆச்சு சார்? அவர் மாதிரி தமிழ் யாராலையும் பேச முடியாது சார். அவருக்கு இருக்கிற அறிவாற்றல் வேற. இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? விஜயகாந்த் அவர்கள் எப்படி சார் இருக்கு? அவரும் அவ்வளோ ஹெல்ப் வேற பண்ணியிருக்காரு சார். விஜயகாந்த் அவர்கள் பண்ணாத இன்னும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ விஜயகாந்த் வந்து சினிமா நடிகராக வந்து பண்ணனால தான் எதிர்கட்சியாச்சும் கிடைச்சிச்சாங்க, எதிர்கட்சி தலைவராச்சும். அது ஏன்னா அதிமுகவோட சேர்ந்ததால் ஆச்சு சார். அதான் சார், ஒரு நடிகர் கட்சியும் அன்னைக்கு சொல்லப்பட்டது, அவங்களும் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் தான், இவரும் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் தான், எல்லாமே சினிமா பேஸ் பண்ணி தானே போயிட்டு இருக்குது சார். இப்போ அதான் 3 வி சார். வைகோ அவர்கள், அதுக்கு அடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள், அதுக்கு அடுத்தது இப்போ விஜய் அவர்கள் சார். வைகோ அவர்கள் அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் இருக்கு, கட்சி எல்லாம் திமுக இருந்து வந்தவங்க. சொன்ன ஒரு அந்த 3 வி நானும் சொல்றேன். எனக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்ற விஷயம்னா, அந்த வி வந்து வைகோ அவர்கள் அரசியல்ல வந்துட்டு ஜெயிக்காம போயிட்டாரு. ஓகே. அடுத்து விஜயகாந்த்ங்கிறவர் எதிர்கட்சி தலைவனானாரு. இந்த 3வது விங்கிறது சிஎம் ஆவாருன்னு சொல்லலாம். இல்ல அதுதான் சார், எப்படி எடுத்துக்கலாம். அப்ப விஜய் வந்து அப்ப சிஎம் ஆயிடுவாரா? அது அவருக்கு நடக்கல, இவர் எதிர்கட்சி தலைவரானாரு. அடுத்த போஸ்டிங் என்ன சிஎம் போஸ்ட் ஆனா அது விஜய் கிடைச்சிருச்சுன்னா இந்த 3 வி எடுக்கலாம் சார். சிஎம் ஆகணும்னா நீங்க ஓட்டு எடுக்கணும் இல்லையா? அதாவது நீங்க சினிமா ரசிகர்கள் தான் இப்போ உங்களுடைய தொண்டர்களா இருக்காங்க, ஓகேவா? அதுல இருந்து நீங்க வந்து கட்சி நடத்துறீங்க. மற்ற ரசிகர்களா இருக்கா சார்? நாட்டில் 100 பேரும் உங்களை ரசிக்க முடியும். இப்போ நம்ம பேட்டியே இருக்கு சார். இப்போ வந்து என் பேட்டி ஒரு 100 பேர் பார்க்குறான்னா கடந்து போயிடுவாங்க, ஒரு 50 பேர் கடந்து போவாங்க, ஒரு 10 பேர் நல்லா இருக்குப்பானுவாங்க, 10 பேர் யார்ப்பா இவரேன்னு தேடுவாங்க, ஒரு 10 பேர் கழுவி ஊற்றுவாங்க, யாரா இவன், என்னடா என் தலைவனை பற்றி பேச, நீ எவன்டா இவன்ற மாதிரி பேசுவாங்க. அப்படிதான் இருக்கும். எனிதிங் சார், எனிதிங். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரே இருக்காரு சார். சூப்பர் ஸ்டார் பிடிச்சவங்களும் இருக்காங்க, சூப்பர் ஸ்டாரை பிடிக்காம கமல் ஃபேன்ஸாக இருந்தவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க சார். தமிழ்நாட்டில் 5,30,00,000 பேருக்கு மேலே ஓட்டு போட போகிறாங்க சார். அதில் பாதி பேர் ஓட்டு வரமாட்டாங்க, அதாவது 100% போல் ஆகாது சார். 4 கோடி பேரே வைங்க சார், 4 கோடி பேரும் விஜய் ஃபேன்ஸாவா சார் இருப்பாங்க? இல்ல அது ஒரு 1.5 கோடி பேர் விஜய் ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் ஆட்சி அமைச்சிருவார்ல சார். அது போடணும் சார். அந்த 1.5 கோடி பேர் வந்து அதுக்கு வயசு இருக்கணும் சார். பண்ணிட்டாருன்னா வந்தா சந்தோஷம் சார், வரட்டும், வந்தா சந்தோஷம், வந்தா பேசும். இதே இதுல தான் பேச போறோம், இதே ஊர்ல தான் நம்ம இருக்கோம், நம்ம பேச போறோம். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், வளர்த்துக்கோங்க தான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு கட்சி அழியணும்னு என்னைக்குமே நினைச்சது இல்லை சார். காங்கிரஸ் காலத்துல தான் கட்சி அழிச்சது, ஆட்சிகளை கலைச்சதெல்லாம் இருக்கு. பாஜக அப்படி எப்பவுமே பண்ணதில்லை. அதனால வரட்டும், வளரட்டும் தான் நம்ம சொல்றோம். நம்ம யாரையுமே இது பண்ணல. இன்னைக்கு பாருங்க, ஓபிஎஸ் அவர்கள் அவரா போய் அங்க சேர்ந்துட்டு, அது தேனி மாவட்டமே பின்னாடி இருக்குது, நாங்க இருந்தாதான் தேனி அப்படின்னு சார். நான் சொல்றேன் சார், ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் சார். நான் வந்து கலைஞர் அவர்களோட பழகிருக்கேன் சார். எங்க அப்பா அம்மா கல்யாணமே கலைஞர் அவர்கள் தலைமையில தான் நடந்தது. நான் தாத்தான்னு கூப்பிட்டுருக்கேன், அவர் கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். இது நடந்த விஷயம் சார். 2014 தேர்தல் முடியுது. கலைஞர் அவர்கள் கொஞ்சம் அப்செட்டா இருந்த காலம், யாருமே வந்து பெருசா பார்த்தா பேச மாட்டாரு. அந்த போட்டோ கூட இன்னும் என் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு சார். நாங்க எங்க சிறியவர்கள் இல்லையா, சின்ன பசங்க இல்லையா, நாங்க போனா எங்களை அப்படியே பார்ப்பாரு,
ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த கீழே ஹாலில் லிஃப்ட்லேருந்து வரும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ புக்கோ கொடுத்தேன், வாங்கிக்கிட்டாரு. அதுக்கு ஒருத்தன் வந்தாங்க, அவங்க வந்து ஏதோ கொடுத்தாங்க, வாங்கிட்டாரு சார். அப்போ முத்தையான்னு நினைக்கிறேன் சார், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அவர் தான் வந்து தேனி மாவட்ட செயலாளர், அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர். பேர் மிஸ்டேக்காக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்தது சார், அந்த கலைஞர் வீட்டில் அவர் கார் ஏற பக்கத்தில் ஒரு கில்லு மாதிரி இருக்கும், அங்கே நின்றுட்டு இருந்தோம். அதை கொடுத்துட்டு வெளில வரும்போது அப்போது அவர் வந்து சால்வ் கொடுக்குறாரு, கலைஞர் அப்படி உட்காந்துட்டே தூக்கி அடிக்கிறாரு. ஏன்னா 4 தொகுதி சார், தேனியில் 4 தொகுதியும் அதிமுக ஜெயிச்சது 2016. அதனால அவர் வெறுப்பில் இருந்தார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொங்கு பெல்ட்டு தேனியிலலாம் வரல சுத்தமாக, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அப்படி இருந்தது 2021 என்ன சார் ஆச்சு? 4 தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சது. அப்போ யார் சார் இருந்தோம் அந்த இதில்? யார் சார் எம்பி? 19 யார் சார் எம்பி? அப்போ ஒரு தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும்ல, ஜெயிச்சாங்க. அவங்க அப்பா இருக்க தொகுதி ஜெயிச்சாங்க. மீதி 3 தொகுதி சார் ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா? ஓட்டு எண்ணிக்கையிலே அவங்க பின்னடைவாக இருந்தார், அப்புறம் தான் ஜெயிச்சார். ஸோ கோட்டையெல்லாம் இல்லை சார். இப்போ வந்து ரொம்ப ஃபீல்டு கிளியர் ஆகிடுச்சு. அதாவது அவருக்கு ஏதோ ஜென்ம ஏதோ சொன்னாங்க, சனியோ அஷ்டமத்து சனியோ ஏதோ சொன்னாங்க, அது ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா அவர் இனிமேட்டு வந்து எதிர்காலன்றது அவர் கிடையாது. அவர் இன்னைக்கு ரிசைன் பண்ணார் இல்லையா, இன்னையோட காலம் ஃபுல்லாக எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் சிஎம், எக்ஸ் டெபியூட்டி சிஎம் போடுறாங்க சார். எடப்பாடி அவர்கள் அவர் எவ்வளவு ஆட்சி அமைச்சா அவர் கண்டிப்பா அமையணும்ல சார். சரி சார், துணை பொதுச்செயலாளர் பதவி கூட பேச்சுவார்த்தை. ஓகே சார், நீங்க சொல்ற அது நடக்கவே. எடப்பாடி அவர்களை போன்று வந்து தொடர்ந்து 10 தேர்தலில் தோத்த வரலாறு ஒண்ணு அவங்களுக்கு சார். அப்படி பார்த்தா அப்ப அதான் 13 வருஷம் எதிர்க்கட்சியா, அவ்வளவு பெரிய தலைவர் கலைஞரே 13 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்தார் சார். இதுல வந்து 3வது இடம் வந்தோம் சார். என்ன சொல்கிறது, எவ்வளவோ தேர்தலில் அதே மாதிரி டெபாசிட் இழந்த கதெல்லாம் இருக்குது சார். அந்த மாதிரி எவ்வளோ சங்கரன் கோயில் தேர்தலில் ஆரம்பித்து எவ்வளவோ தேர்தலில் தோல்வியை வந்துட்டு அதிமுக இது வரைக்கும் கண்டதில்லை, இப்போ தானே நடந்துட்டு இருக்கு. அதுதான் சார் ஒரு மாற்றம் வரும், அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நல்லது நீங்கள் சொன்ன கேள்வி, கட்சி வந்து எடப்பாடி அதிமுகவா மாறிடுச்சுங்கிறதான அதுதான் சந்தோஷம். இப்போ எடப்பாடி அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு உண்மையாயிடுச்சுல்ல. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே சந்தோஷம் சார். அது எடப்பாடியார் கட்சியானது தான் அங்கே இருக்கிற தொண்டர்கள் விரும்புகிறாங்க. இன்னைக்கு அவருக்கு ப்ராப்ளம், இன்னைக்கு தொண்டர்களே பாதி பேர் செதறிட்டாங்களே. யார் சார், எங்க சார் கலக்கத்துல தானே அதிமுக இருக்குதுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கலக்கத்துல இருக்காங்க. தென் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பாதி பேர் கூட, சசிகலா வேற தனியா பார்ட்டி. என் ஊர் தென் தமிழ்நாடு சார், சசிகலா வேற தனி பார்ட்டி சார். என் ஊர் தென் தமிழ்நாடு, நம்ம கடம்பூர் ராஜு அண்ணன் தொகுதி தான் என் தொகுதி, என் சொந்த ஊர் கோவில்பட்டி வருது. அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படி. மேலே வந்து ஆர்பி உதயகுமார் அண்ணன், அதுக்கு அடுத்தது வந்து இவர் நம்ம செல்லூர் ராஜு அண்ணன், அது மாதிரி எல்லாருக்கும் செல்வாக்கு இருக்கு. இது சும்மா எழுதுறது எழுதிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து அவருக்கு ஃபீல் கிளியர் சார். இனிமேட்டு இந்த கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளோதான் ஒரு யானையாக இருந்தால் கூட கொசுவோ எறும்போ கடிமோ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு ஒரு தனி என்ன சொல்றது, புரட்சி தமிழராக அவர் ஜெயிப்பார். இந்த பக்கம் நாங்கள் அவருக்கு துணை இருப்போம், பாஜக. அப்புறம் வந்து அன்புமணி அவர்கள் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது நம்ம டிடிவி அண்ணன் இருக்காங்க. இந்த கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்க போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. மெகா கூட்டணிக்கு எதிராக நீங்க வந்து நிக்கிறீங்க. திமுக ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கு. காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, மதிமுக இருக்கு, தேமுதிக போயாச்சு. உங்கள்ட்ட இருந்து தேமுதிகவும் போயாச்சு. இன்னமும் வந்துட்டு எத்தனையோ கட்சிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருக்கு, எத்தனை கட்சிகள். ஆனா நீங்க சொல்றதுல இருக்குல்ல 2 கட்சியுமே வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவான ஒரு கட்சிகளா. எம்பிஏ படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் சார், பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டேட்டிவ் இதுன்ட்டு ஒரு இது இருக்கு சார், QTன்ட்டு அந்த சப்ஜெக்டை சொல்லுவாங்க. அதுல என்னன்னா குவாலிட்டி அதிகமா குவான்டிட்டி அதிகமான்ட்டு இருக்குன்ட்டு. நீங்க 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு கிராம் முந்திரி பருப்பு வாங்க முடியும் சார்? ஒரு குறிப்பிட்ட கிராம், ஒரு 50 கிராம் இத்தனோடு தான் இருக்கும் அதோட வேல்யூ. ஆனா 100 கிராம் கொடுத்தா சேர்ந்து இருக்கேன் திமுக. அதுதானே சார் குவாலிட்டி இல்லை சார், அங்க பணம் தான் குமிஞ்சிருக்கு. நீங்கள் ஃபீல்டுக்கு போங்க தெரியும் சார். அமைச்சர் மேலே சேர எடுத்து அடிக்கிறாங்க சார். எங்கே போனாலும் நாங்கள் இப்போ தெருமுனை கூட்டம் நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி முடிச்சு நான் தெருமுனை கூட்டம் நேற்றுக்கு அத்தனோடு தெரு சார், கார் போல எங்கள் ஈக்காட்டு தாங்கல் நடத்துகிறோம். அவ்வளோ கூட்டம். அது சொல்ல போனால் நம்ம மாசு சாரோடைய இடம், அந்த இடத்துல நேற்று கூட்டம் நடத்துகிறோம். அத்தனை க்ரௌட் வந்துச்சு சார். நீங்கள் சொல்கிறீங்களே எங்களுக்கு கொடுக்க காசு இல்லை சார், நாங்கள் எங்கள் சொந்த காசு போட்டு தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துறது, சின்ன நிகழ்ச்சி நடத்துகிறோம். அத்தனை கூட்டம் சென்னையில் ஆளும் கட்சிக்கு சார். சென்னை சார் அதிகமான பணம் உள்ள ஒரு அரசியல் இயக்கமா இந்தியாவிலே பிஜேபி தான் இருக்குது. சரி சார், அதான் சார் பணம் வந்து வருது, நாங்கள் அஃபிஷியலாக அதை டிக்ளேர் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி பணம் வந்திருக்கு, அதுக்கான ப்ரூஃப் காட்டுறோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக அடித்து வச்சிருக்கீங்க, எல்லாம் அடித்து வைக்கல, குமிச்சு வச்சிருக்கீங்க. எல்லாம் சொல்கிறாங்க 20,000 கோடி ஆல்ரெடி போயிடுச்சு, தேர்தல் பயம் இருக்கனால இன்னும் 2வது செட் ஆஃப் பணம் போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது சார். சார் 2வது ஒன்று சொல்கிறேன், இங்கே நாங்கள் பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கொடுக்குறோன்னா அவர் தொகுதிக்கு வேலை செஞ்சுருக்காரா என்னன்ட்டு சார். திமுக நான் பார்த்துருக்கேன் சார். ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் எந்த இனம், எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க.
அதே பாதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கியில் திமுக எந்த நிலமா தானே இருக்கு, தொகுதியில் ஆள் பார்த்து தானே கொடுத்துட்டு இருக்காங்க. ஜென்ரலா அரசியல் கட்சிகள் நடத்துற ஒரு விஷயம் தானே சார். அரசியல் கட்சி கண்டிப்பா பார்க்கணும் சார், கால்குலேட்டிவா இருக்கணும், எந்த சமூகம் அங்க இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற ஆதரவு இருக்கான்ற மாதிரி பார்க்கணும். ஆனா டைரக்டா கேட்கறது ஒன்று இருக்குல்ல சார், இங்க யாருமே யாரையும் அப்படி கேட்க மாட்டாங்க சார். நம்ம பாஜக இருக்கோம், எங்களுக்கு அத்தனை தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை துணை தலைவர்கள் இருக்காங்க, நயினார் அவர்கள் இருக்காங்க. யார் எந்த ஜாதி எந்த சமூகம்லாம் தெரியாது சார். அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு மேனிஃபெஸ்டோ கமிட்டியில். நீங்கள் சொல்கிற உங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய சமூகம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அங்கே தானே நிற்கிறாங்க. விஜயகாந்த் மாதிரி போயெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப்ல நின்று, இல்லை ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ கலைஞர் மாதிரியெல்லாம் போய் நிற்கிறது சார். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்து தான் நிற்கிறாங்க. அவங்க கம்யூனிட்டி எங்க ஓட் பேங்க் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நிற்கிறதும் கொங்கு பெல்ட்டுக்குள்ள தான் நிற்கிறாரு சார். அவங்களுடைய இதையும் வந்து பேஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் உள்ள ஒரு கம்யூனிட்டி கிடையாது அவங்க. ஆனா அவர் வந்து எங்க நாள் நின்னாலும் ஜெயிக்கிறாங்களா? எங்க சார் சென்னைக்குள்ள சார் அந்த கேஸ் வரும் சார். குளத்தூர்ல எவ்வளவு ஓட்டுல சார் ஜெயிச்சாரு அது பார்த்தோம் சார். அன்னைக்கு நான் திமுக சார், நான் ஒரு தொண்டை, அன்னைக்கு திமுக தொண்டை, லாயலா காலேஜ் வாசல்ல நின்றுட்டு இருந்தோம் சார், பயந்துட்டு வேர்க்க. அதே நிலைமை தான் சார் திருமா அவர்களுக்கும். 19 நாங்களாம் அவ்வளோ ஃபீல் பண்ணி இப்போ கூட இருக்கும் சார். ஃபேஸ்புக் நான் பாஜக வந்தாலும் என் பழைய ஃபேஸ்புக் தான் சார் யூஸ் பண்றேன். கீழே போனீங்கன்னா திருமா நான் ஐயோ ரொம்ப கம்மி லீடிங்ல போயிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணோம் சார். அந்த ஒன்றும் இல்லை, போன வாட்டி கூட்டணி பிரிஞ்சிருந்தது சார். சேர்ந்து இருந்தா இன்னைக்கு பாதி தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருப்போம். மத்திய எலெக்ஷன்லயே போன வருஷம் நடந்த அண்ணாமலை தலைவராக இருந்ததுனால அண்ணாமலை இல்லைங்கிறப்ப வாக்கு செய்து அண்ணாமலைக்கான ஒரு ஓட் பேங்கிற ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ணாமலை மாஸ் இல்ல அப்படிங்கிறப்ப நயினாருக்கு அந்த ஓட்டு வந்து அப்படியே சர்வேல் ஆகும். எப்படி சிம்பிளா சொல்றேன் சார், அந்த ஓட்டு தென் தமிழ்நாட்டில் வாங்க சார், நயினார் அவர்கள் செல்வாக்கு நீங்க பாப்பீங்க சார். சென்னையிலே நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு பார்க்குற எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசண்டாஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, மஹிந்திரா சிட்டின்ற இதில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டு ஒரு கையெழுத்தில் உருவான இடம் சார். மஹிந்திரா சிட்டி வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது போட்டது. இன்னைக்கு இருக்க அசண்டாஸ் அவர் இது பண்ணது அவரே சொல்லிக்கிறது இல்லை சார். அது எங்க வருத்தமே அதான், தலைவரே சொல்லுங்க தலைவனேப்பா, நம்ம பண்ணது சொல்லி காட்டக்கூடாதுன்னு பெருந்தன்மையா போயிடுறாரு சார். அதான் சொன்னனே, விராட் கோலி டோனி போல 2 பேருமே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் இறங்கி அடிக்கல எக்ஸ்பர்ட். யாரு தோனிங்க எலெக்ஷன் முடிஞ்ச போது சார் நிச்சயமா எங்க கட்சி ஜெயிக்கும், எங்க கூட்டணி ஜெயிக்கும், எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆவார்கள். அங்க மோடி, இங்க வந்து எங்க எடப்பாடியார். கண்டிப்பா நல்லாட்சி நடக்கும், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடக்கும். இந்த டப்பா இன்ஜின் இதோட காலி ஆக போகுது. நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபேண்டம் மீடியாவினுடைய நேர்காணல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.